வணக்கம் நேயர்களே. பாடசாலையில் திடீரென மயங்கி விழுந்த 2 மாணவர்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று வினவிய போது அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்ட பொழுது அதன் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் அதிர்ச்சிகரமானதாய் மாறியிருக்கிறது. தரம் 1இல் கல்வி கற்கும் 6 வயது மாணவன், தரம் 7இல் கல்வி கற்கும் 12 வயது மாணவன். இந்த 2 மாணவர்களும் பாடசாலைக்கு வீட்டிலிருந்து வந்து பாடசாலை வளாகத்தினுள் மயங்கி விழுந்திருக்கின்றார்கள். உடனடியாக ஆசிரியர்கள் அவசரமாக வைத்தியசாலைக்கு அவர்களை கொண்டு சென்று பரிசோதித்த பொழுது அவர்கள் போதை மாத்திரைகளை உட்கொண்டிருந்தார்கள் என்றதான செய்தி அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. இந்த சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது, பதியத்தலாவு பிரதேசத்திலே. இந்த சம்பவத்தினால் அந்த வைத்தியர்கள் குழு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது, ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். போலீசார் தொடர்ச்சியான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். விசாரணைகளின் அடிப்படையில் பாடசாலைக்கு மாணவர்கள் வருகின்ற வீதியில் 21 வயதுடைய இளைஞன், அவன் பதியத்தலாவ உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த நபர், அந்த பிரதேசத்தில் சற்று தொலைவில் இருக்கக்கூடியவர், பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் செல்லுகின்ற மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்து வருகின்ற தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த 2 மாணவர்களும் அன்றைய தினம் இலக்கு வைக்கப்பட்டு தரம் 1இல் கல்வி கற்கும் 6 வயது மாணவன், தரம் 7இல் கல்வி கற்கும் 12 வயது மாணவன் இருவரும் இலக்கு வைக்கப்பட்டு போதை மாத்திரைகள் இவர்களுக்கு அந்த விற்பனையாளனால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை இங்கே வந்து உண்டதனால், அந்த மாத்திரையை சாப்பிட்டதனால் அவர்கள் மயக்கம் அடைந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் போலீசாருக்கு உறுதியாக தெரிவித்துள்ளனர். எனவே போலீசார் அந்த இளைஞனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. தொடர்ச்சியான மேலதிக சிகிச்சைகளுக்காக மாணவர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பாடசாலை செல்லும் மாணவர்களை குறிவித்து போதைப்பொருள் வியாபாரத்தை மேற்கொள்ளும் இந்த மோசடிக்காரர்களை உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கைகள் இந்த முறை மட்டுமல்ல, கடந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு சுற்றி வளைப்புகள் தேடுதல்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இலங்கையில் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றன. எனவே இத்தகைய நடவடிக்கைகளின் பின்னால் தொடர்ச்சியாக இருப்பவர்களை கண்காணித்து அவர்களை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையில் இது போன்று யார் யாருக்கெல்லாம் அவர் விற்பனை செய்தார், எந்தெந்த பாடசாலைகளுக்கு முன்னால் சென்று விற்பனை செய்தார், பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார், இதன் பின்னால் இருப்பவர்கள் யார் யார், இவ்வாறான மாணவர்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் வந்திருக்கிறதா, உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்பது போன்ற பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, பெற்றோர்கள் என்ற ரீதியில் எங்கள் பிள்ளைகளை என்ன சிரமம் இருந்தாலும் பாடசாலைக்கு கொண்டு செல்வதும் பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வருவதும் தலையாய கடமையாக பெற்றோர்கள் இதில் அக்கறை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் பிள்ளை துவிச்சக்கர வண்டியில் போகிறது, பேருந்தில் செல்லுகின்றது, இறங்கி நடந்து செல்லும், அல்லது யாராவது கூட்டிக் கொண்டு போய் வருவார்கள் என்றெல்லாம் நீங்கள் விடுகின்ற பொழுதுதான் உங்கள் பிள்ளைகள் இவ்வாறானவர்களால் குறிவைக்கப்பட்டு இலகுவாக கவரப்படுகின்றார்கள். எனவே எங்கள் பிள்ளைகளை இவர்கள் போன்றவர்களுக்கு இரையாவதற்கு நாங்கள் சம்மதிப்போமா? கட்டாயமாக இல்லை. எனவே பிள்ளைகள் மேல் நாங்கள் அன்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.